மார்க் 1:31. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டான். பேதுருடைய மாமிக்கு என்ன இருந்தது? ஜுரம், காய்ச்சல், வியாதி. இயேசு அவளை தூக்கினார், அவளை தூக்கி விட்டார். அவளை வியாதி அவளை விட்டு பறந்து போனது. இன்னைக்கு எப்பேற்பட்ட வியாதி உன் வாழ்க்கையில இருந்தாலும் இயேசு உன்னை தூக்கி விட போறாரு. உன் வியாதிகள் எல்லாம் அப்படியே உன்னை விட்டு அகன்று போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவத்தால முடியாதது என் தேவனால முடியும். மருத்துவத்தால சிலது சாத்தியமாகாது, சிலது மருத்துவத்தால முடியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசுவால் அது முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன நோயா இருந்தாலும் இயேசு குணமாக்க அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய சரீரத்தின் அவயவங்களில பலனை தர வல்லமை உள்ளவர், மாற்றங்களை தர வல்லமை உள்ளவர். ஆமே, ஒரு பேதுருடைய மாமியை தூக்கின போது அவளை வியாதி மாறினது. ஆமே ஸ்தோத்திரம். ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனை தூக்கின போது அசுத்தாவி அவளை விட்டு விலகினது. ஆமே, சிங்க கவியில கிடந்த ஒரு தானியலை தூக்கிவிட்ட போது எதிரிகள் எல்லாரும் அப்படியே நாணமடைந்து போனார்கள். ஆமே சோதர. ஒரு யோசேப்பை குழியிலிருந்து தூக்கின போது அவன் அதிபதியாய் மாறினான். ஒரு அன்னாளை கர்த்தர் குழியிலிருந்து தூக்கி நிறுத்தின போது அவளுடைய தலைமுறை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணிறவனா மாறினா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து உங்களை என்னையும் ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை என்னையும் தூக்கி நிறுத்த போகிறார்.